ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ஹெல்தி ஸ்நாக்ஸில் கேழ்வரகு புட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். நான் கடையில் உள்ளது தாங்க வாங்கியிருக்கேன். நான் கேழ்வரகு அரைச்சது காலி ஆகிடுச்சு. ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம பச்சை தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி உப்பு ஏலக்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி ஊற்றி தாங்க பிணையணும். கேழ்வரகு மாவை அரிசி மாவு மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எப்படி பிசைகிறேனோ அதே மாதிரி லைட்டாக தெளித்து பிசையணும். நல்லா எல்லா மாவும் நனையவும் செய்யணும். அது ட்ரையாக இல்லாமல் அதே டைம் ஜாஸ்தியாகவும் தண்ணி நனைஞ்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் தண்ணியை தெளித்து அதை இது பண்ணோன்னா போதும், அது அழகாக வந்துடும். இப்படி நம்ம அதை கையில் அள்ளி இந்த புட்டு மாவை பிடிச்சோன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிப்படணும். இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு பிடிச்சா போதும். இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிப்படணும். உதுத்தோம்னா புட்டு மாதிரி உதிரணும். அந்த அளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், கலர் கூட இந்த மாதிரி மாறி இருக்கணும். இப்போ இதை இந்த அளவுக்கு ஈரம் இருந்தால் போதும். இப்போ இதை புட்டு பாத்திரத்தில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு கப்பு தான் போட்டிருக்கேங்க என்னோடய புட்டு பாத்திரத்தில். அது கால் அளவு தான் வரும். 3 கப் 4 கப் போட்டால் தான் அது ஃபுல்லாகவே ரொம்பவும். இது கூட இப்போ நம்ம தேங்காவை கொஞ்சம் திருவி சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், தேங்காவை இந்த மாதிரி திருவல்ல வச்சு திருவி 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். வாங்க, இப்போ திருவின தேங்காவை நம்ம புட்டு மாவுக்கு மேலே போட்டு அதையும் சேர்த்து தாங்க வேக வைக்க போகிறோம். அதனால் புட்டு அந்த புட்டு குழல்லே போட்டுட்டேன். அவ்வளோதான், மூடியை போட்டு மூடிட்டு இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம வேக வச்சாச்சு. நல்லா சுட சுட புட்டு ரெடி. இப்போ அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கணும் புட்டு. அப்போ தான் அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த புட்டு கூட லைட்டாக சர்க்கரை சேர்க்குறவங்க சர்க்கரை சேர்த்து சாப்பிட்லாங்க, நாட்டு சர்க்கரை. இப்போ எங்கள் வீட்டில் ஜீனி கேட்டது சின்ன பாப்பா, அதனால் ஜீனி போட்டு கொடுக்குறேன். பிள்ளைங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு கொடுக்கலாம். நம்மளோட கேழ்வரகுல ஜாஸ்தியாக கால்சியமும் அயனும் இருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லது. நம்ம அரிசியோட கார்போஹைட்ரேட் தான் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அரிசி புட்டோட கேழ்வரகு புட்டு உடம்புக்கு நல்லது. ஹெல்தி ரெசிப்பியில் இன்றைக்கி